நகர் வெஸ்ட்டில் இருக்கிற கெஃபே ஹெச் இந்த கெஃபேக்கு தான் வந்திருக்கேன். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெஃபேயோட சீஃப் ஷெஃப் மிஸ்டர் மோகன் இருக்காரு. அண்ட் வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்காரு. அண்ட் எனக்கு வந்து 2 சூப்பரான டிஷ் பண்ணி காமிச்சாங்க. மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா அண்ட் பிஸா கொடுத்துருக்காங்க. என்ன பிஸா அது? பன்னீர் டிக்கா பிஸா. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி, நம்ம கெஃபே பற்றி அந்த டைலாக்லாம் சொல்லிடுறேன், அப்புறம் ஃபுட்டை பற்றி போகலாம். கெஃபே ஹெச் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சாரும் யோகி சாரும் 2 பேரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட ஓப்பனிங் ஜர்னி வந்து பார்த்தோம்னா ஒரு ஜூஸ் ஷாப்பாக ஆரம்பித்தாங்க. ஜூஸ் ஷாப்பாக ஆரம்பித்து அது நாள்கள் செல்ல எவால்வ் ஆக கஸ்டமர்ஸ் வர இங்கே வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கெஃபே இங்கே வந்து வச்சுருக்காங்க. கெஃபேன்னு சொல்லும் போது இந்த இடத்துல எல்லாமே கிடைக்குது. அண்ட் இந்த கெஃபே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் வெஸ்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹாட்ஸ்பாட்னே சொல்லும். ஏன்னா 10 வருஷம் ஒரே இடத்துல இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த லாக்டவுன் மார்னிங் 11 to நைட் 11 வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த லாக்டவுன் ஆஃப்டர் வந்து ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி டில் 9 o'clock மட்டும்தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து சூஸ் பண்ணுங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, அண்ட் ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, டன்ஜோ இருக்குது. எதில் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கேக்குக்கு வந்து பேர் போனதுங்க. ஏன்னா வந்து இந்த சாக்லேட் கேக் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து யூரோப்லேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு. பெரிய விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லணும். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம இந்த கோவிட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, வெளில வந்து ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ டெலிவரி டேக்கர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க கெஃபேவில் ஈஸியாக அலோவ் பண்ணுறதில்ல. வெளியே அவங்க வந்த பிறகு தான் மாஸ்க் போடுறாங்களா, இல்லை மாஸ்க் ஏற்கனவே போட்டு வராங்களா, மாஸ்க் மூக்கு கீழெலாம் போடுறாங்களா, அப்படி இருக்கிற ஆளுங்களை சேர்க்கறது இல்லை. மாஸ்க் போட்டால் மட்டும்தான் உள்ளே சேர்க்குறாங்க. உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக்கு, ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே வந்த பிறகு அவங்களும் பாடி டெம்பரேச்சர் எடுத்து அவங்க கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி இது டெய்லி ரெக்கார்ட்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இவங்க கிச்சன்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்விக்கி இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையிலேயே அண்ணா நகர்லேயே கெஃபே ஹெச் தான் வந்து ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். ப்ரௌடாக சொல்லலாம். ஏன்னா வந்து டெய்லி நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்கா, ஸ்டாஃப் க்ளீனாக இருக்காங்களா, மாஸ்க் போட்டிருக்காங்களா, வாங்க வர அந்த டெலிவரி டேக்கர்ஸ் வந்து அவங்களும் மாஸ்க் போட்டிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரியான டெய்லி செக்கை வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையில் அது பண்ணி முடிச்சோன்னா தான் இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குக் பண்ணும்போது கையில் வந்து க்ளவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 100லேருந்து 150 டிஷ் இங்கே போகணும் வைங்களா, 150 பேர் ஆஃப் க்ளவுஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபே ஸ்டைலில் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, காஸ்ட் வந்து ரொம்ப ரீசனபிள். ரொம்ப ரீசனபிள். எப்படி வந்து காஸ்ட் வந்து ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சரைஸ்ட் ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்ம அண்ணா நகரில் இருந்தீங்கன்னா இது வந்து நம்ம அண்ணா நகர் எக்ஸ்டென்ஷனில் வந்து கெஃபே ஹெச் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்லா உருட்டலாம். எஸ், இங்கே வந்து செஸ் போர்டு வச்சுருக்காங்க, லூடோ வச்சுருக்காங்க, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours வந்து ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் குட் பி ஒன் ஆஃப் த ரைட் பிளேசஸ் கோயிங் அவுட் டு த ஃபுட். ஓகே ஷெஃப், இப்போ வந்து 2 இது பண்ணியிருக்கீங்க, ஆல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா அண்ட் பன்னீர் டிக்கா பீஸா. முதல்ல வந்து நம்ம வில் கோ ஃபார் ஆல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க? ஸ்பெஷாலிட்டி எல்லாமே வந்து காஸ்ட்லியான சீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சீஸஸ்லாம் வந்து நல்ல ஒரு சீஸாக தேர்ந்தெடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, அதனால நம்ம வந்து பாஸ்தா வந்து பேர் எடுத்த இடம் இந்த இடம். ஓகே, நிறைய சில்ட்ரன்ஸ் சரி எல்லாருமே சரி இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுன்னா பாஸ்தா நல்ல மூவிங்ல இருக்கு. ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம மேக் பண்றது பார்த்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் பிஸா, ஏன்னா பிஸா வந்து பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. யூ கைஸ் கேன் ஹேவ் அ லுக் ஆன் டு இட். க்ளோஸில் எடுத்துகிட்டு வரேன், தெரியுதா? ஃபில்டர்லாம் எதுவுமே போடல. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பீஸோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. அண்ட் தின் கிரஸ்ட் லைவில் வந்து நம்ம யூடியூப் நம்ம சேனலில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதால காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது மேலே அந்த சீஸ்லாம் துருவும் போது ஐயோ மனசு அப்படியே மெல்ட் ஆகுது. அண்ட் எஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா போயிடலாமா? ஓகே. ஸோ உங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். அண்ட் இதில் தான் வந்து ட்ரெடிஷ்னலாக சாப்பிடுவாங்களா? நான் இதில் போகிறேன், நீங்கள் அதில் போங்க. சர்வ் ஃபார் யூ. ஓகே மோகன், எனக்கு உங்களுக்கு ஐ மீன் 1 portion ஆஃப் பிரெட் அண்ட் எனக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் பிரெட். சேஸ் பண்ணுற பழக்கம்லாம் இருக்கா? நான் சொன்னது இதில் சேஸ் பண்ணுது. ஆல்ரைட், சியர்ஸ். அண்ட் ஹியர் வி கோ. நம்ம கெஃபே ஹெச்சோட ஒயிட் சாஸ் சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா, ஆல்ஃப்ரெடோ சிக்கன் பாஸ்தா தான் சொல்லுவாங்க. இப்படியும் சொல்லலாம், அப்படி சொல்லலாம், மீனிங் ஒன்று தான். ஹியர் வி கோ.
coming to this taste review directly. Yes, Machan. இந்த ஆல்ஃபர்டோ ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க அந்த சிக்கன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நைஸாக இருந்தது. நைஃப் வந்து அவ்வளோ ஷார்ப், அந்த டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சிக்கனோட அந்த ஃபெனி பாஸ்தா அண்ட் அது கூட உங்கள் சீஸு, இவங்களோட அந்த ஒயிட் சாஸ் தாங்க மேஜிக்கே. இந்த ஒயிட் சாஸ் கூட ஹர்ப்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து இட் இஸ் ஸோ ஆசம் அண்ட் அலாங் வித் திஸ் பிரெட் வேறு லெவல் காம்பினேஷன். அண்ட் நார்மலாக யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவீங்களா? அண்ட் இப்போ எனக்கு சர்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற இந்த ஆல்ஃபர்டோ ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா இதே மாதிரி வேறு என்னென்ன பாஸ்தாஸ்லாம் இங்கே இருக்குது? ஒயிட் சாஸில் வந்து ஆல்ஃபர்டோ பாஸ்தா இருக்குது. ஓகே. ரெட் சாஸில் வந்து அல் அரபியாத்தா இருக்குது. அல் அரபியாத்தா. அதில் ட்ரை வேணுனாக்கா அகிலியோ பாஸ்தா இருக்குது. ஓகே. அண்ட் வாட் இஸ் யோர் டேக் ஆன் இட்? இப்போ பாஸ்தா எல்லாமே வந்து இங்கேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணும்போது சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா, இல்லை ஐ மீன் டேக் அவேல எடுத்துகிட்டு போனால் கூட யூ கெட் ஆக்சுவல் டேஸ்ட்? டேக் அவே எடுத்துனா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு கெட்டு போகாது. ஓகே, வெரி நைஸ். ஏன் கேட்குறேன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த க்ரீம் எல்லாமே நல்லா கட்டி ஆகிடும். பட் ஒரு மேக்ஸிமம் வித்தின் 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள சாப்பிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, அதுதான் நமக்கு ஸ்பெஷல் என்னன்னாக்கா நல்லா லிக்விடா இருக்கும். ஸோ அங்கே என்ன டைமிங் போகும் அது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேக் பண்ணி. அண்ட் நம்ம உட்காந்து இருக்கிற இந்த இடம் கெஃபேஸ்ல வந்து எவ்வளோ பேர் சீட் இருக்கு கெப்பாசிட்டி? ஒரு 18. ஓகே, 15 to 18. ஒரு ஆரம்பிச்சேன்னா ஒரு 10 to 12. ஓகே. இங்கே வந்து இந்த ப்ரைவேட் புக்கிங்ஸ்லாம் எடுத்துப்பீங்களா? ஒரு 8 to 10 ஒரு 10 to 12 ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு ஈவினிங் டைம் ஒரு சின்ன கெட் டுகெதர் அந்த மாதிரி புக்கிங்ஸ்லாம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி பண்ணியிருக்காங்க, இங்கே கேக் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிலேருந்து உள்ளே வந்து பார்க்கும்போது it seems to be very very small, but the smallest things in life makes out the biggest meanings. அண்ட் இங்கே வந்து அவ்வளோ இதாக இருக்குது. there is lot of things in one thing a cafe மச்சா. ஏன்னா வந்து பிரியாணின்னு சொல்லும்போது பிரியாணி மட்டும் தான் பண்ணுவாங்க, பஞ்சாபின்னு சொல்லும்போது பஞ்சாபி தான். பட் இந்த இடத்துல வந்து சாண்ட்விச், பர்கர்ஸ், பீஸாஸ் அண்ட் இங்கே கேக்ஸ், ஹாட் பெவரேஜஸ், கோல்ட் பெவரேஜஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் டேக்அவேஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வந்து கேட்டிங்கன்னா மோர் தென் டேக்அவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா அதோட டைனிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. செகண்ட் பன்னீர் டிக்கா ஏதோ ரெடி ஆகிடுச்சு. இவர் வந்து விட போகிறதில்ல. இப்போ தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க போகிறோம். ப்ளீஸ் சர்வ் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோன்னு உஷாராகிட்டாரு. என்னென்ன கேட்பாரு, என்னென்ன கேட்க போகிறாரு, கேட்க மாட்டார், மைண்டில் ரீட் பண்ணி. ஓகே. அண்ட் உங்களுக்கு? ஓகே, நான் ரொம்ப நல்லவங்களாக இருக்கேன். நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் வெல் டேஸ்ட் பண்ணிடுவோமா? தின் கிரஸ்ட்னால ஹீட்டாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. கேன் யூ கைஸ் see it? ரெடி? cheers. ஒரு பீஸ் வந்து ட்ரெஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிடும்போது 2 சைடு நீங்கள் சீக்ஸ் வந்துடுது. அண்ட் உண்மையிலேயே ஷெஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸு, கேப்சிகம், ஆனியன், பன்னீர், அந்த பீஸா சாஸு, இது எல்லாமே இதோட சேர்ந்து வந்து அந்த பீஸாவோட பேஸ் வந்து இட் இஸ் லைக் தின் கிரஸ்ட். சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் யூ கைஸ் ஹாவ் டு கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து இங்கே சூப்பர் செல்லர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே வந்து சூப்பர் செல்லர். இங்கே வந்து சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சாண்ட்விச் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நாட் த யூஷுவல் பிரெட் விச் வி கெட் இன் த லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிராசரி ஸ்டோர். அந்த பிரெட்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 இல்லை 4 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். இங்கே வந்து ஓனாக வந்து இந்த பிரெட் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து பிரெட்டோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 2 டேஸுங்க. இந்த இடத்துல வந்து மீட்லாம் கூட எதுவுமே வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதே இல்லை. காலையில் வாங்குறத ஈவினிங் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து 10 வருஷம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க. அண்ட் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் சைலண்ட் பட் மேன் ஆஃப் வைலண்ட் சொல்லும்போது உள்ளே வந்து கிச்சனில் தான். அண்ட் இங்கே வந்து ஒன்ஸ் அகேன் ஐ ரியலி நீட் டு தேங்க் Ravinder sir for the opportunity and thank you so much to Yogi bro. ஏன்னா வந்து ஐ மீன் இந்த எப்பவுமே பிஸியாக இருக்குது. we have a customer sitting and they have agreed because on a goodwill and thanks to you both. and well viewers, நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தீங்கன்னா you can follow them on Instagram and அவங்க வந்து Cafe H சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ளாஷ் நான் பண்ணுறேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. and what I prefer is more than the online. நீங்கள் இங்கே வந்து லைவ் டைனிங் பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் த ஆம்பியன்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். என்ன கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 1 to 10 எவ்வளோ ரேட் பண்ணணும், ஐ கேன் கிவ் இட் லைக் a direct 7. இன்னொரு 3 வந்து ஏன் வந்து இல்லைன்னு கேட்டிங்கன்னா there are lot of dishes which I need to try. அது வந்து இன்னொரு 2 or 3 food series கண்டிப்பாக போடுறேன். the name of the restaurant is Cafe H. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கே, இங்கே வாங்க. எப்போவுமே சைலண்ட்டாக இருக்காரு.
இருங்க கொஸ்டின் கேட்கல, அதுக்குள்ளே எண்டிங் நான் முடிச்சிடுறேன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற பிஸா மாதிரி வேறு என்ன பிஸா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே? பிஸாவில் இது ரோஸ்டட் சிக்கன் பிஸா ஃபேமஸ். சிக்கன் ஸோ இதுலேயே சிக்கன் டிக்கா இருக்குது. ஓகே, நம்ம பிஸா எல்லாமே ஃபேமஸ் தான். ஓகே, ஏன்னா ஓன் பேஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே ஃபேமஸ். ஓகே, பீஸா பேஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஓன் தான், ப்ரொடக்ஷன்லேருந்து நமக்கு டைரக்ட் டைம் வந்து. ஓகே, ஸோ எவ்ரிதிங் கிளப்ட் இன் ஒன் சிங்கிள் ஸ்பேஸ்னா ஐ குட் கால் இட் அஸ் Cafe H at Anna Nagar West. கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யூ கைஸ் will not refuse. ஏன்னா வந்து இந்த இடம் வந்து will not let you go without my special secret of Cafe H. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். And see you in the next video. Until then, this is your travel with Karthik signing off with Chef Mohan. Bye. இங்கே இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்க வேண்டியவன் அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்காரு. டிமாண்டு இதனாலே அவருக்கு கேர்ள் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து பல விதைக்கு ரொம்ப ஃபேமஸ், ஐ மீன் குக்கிங். ஓகே, அண்ட் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மோகன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணது போதும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, எனக்கு மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். கஸ்டமர் பார்த்து போங்க. எஸ், போகலாம், நீங்கள் சொல்லியாச்சு. ஒருத்தர் சோத்துக்கு தள்ளுறது இருக்கே, ஐயோ. அண்ட் வெல் ஃபைனலாக வந்து இந்த இடத்துல வந்து சிக்கன் ஷவர்மா கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் ஷவர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா குபோஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. குபோஸ்னு சொல்லும் போது அது பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி வரதுனால அதில் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி வரும். ஒரு மினிமம் 6 months கிடாமல் இருக்கும். கிடாமல் இருக்கோன்னு ஒரு 6 மாதம் இருக்கிறது வந்து கெடுதல் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பேர் வந்து பீட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து இவங்களே ஓனாக வந்து இந்த பீஸா பேஸு இந்த இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ இதையும் வந்து அவங்களே தான் வந்து தயாரிக்கிறாங்க. சிக்கன் ஷவர்மா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக கொடுத்துருக்காங்க. கொடுக்குற அந்த இது கூட இட்ஸ் ஆன் டாப் ஆஃப் வுடன் திங், வெரி நைஸ். அண்ட் ஷல் வி ஹேவ் இட்? இதுக்கு முன்னாடியே ஒரு எண்டு கார்டு போட்டேன், ஆனால் இப்போ தான் எண்டு கார்டு போகிறதுக்கான கரெக்டான டைமு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கெஃபேல வந்து எப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், அதிகம்னா அந்த சேஃப்டி கோவிட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உண்மையிலேயே வந்து ஒன்று நல்ல டேஸ்ட் இருக்கணும், நல்ல மாஸ்டர் இருக்கணும், நல்ல குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடணும், நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா நம்ம அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற Cafe H தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். பட் என்ன வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா நேரில் வந்து டைன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் அதோட ப்ளசண்ட்டான ஆம்பியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அனுபவிச்சு சாப்பிட்றதுக்கான ரைட் பிளேஸ், ரைட் சாய்ஸ், ரைட் மூமெண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சிருந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் Cafe Hல வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் ட்ராவல் வித் கார்த்திக் சைனிங் ஆஃப். ராதிகா பிரேம்குமார், நான் வெளிவாக்கம். எஸ். நீங்கள் Cafe H வந்திருக்கீங்க. Cafe H வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. எப்படி இருந்தது? Yeah, I visited here 2-3 times. I visited. Okay, இன்னைக்கு என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க? I ordered chicken tikka pizza. ஓகே. எப்படி இருந்தது டேஸ்ட்? Yeah, fine, good. சும்மா பேச்சுக்கு சொல்றீங்களா, உண்மையிலேயே நல்லா இருந்ததா? இல்ல, நான் அதனால தானே வரேன். ஓகே. And out of 1 to 10 இந்த இடத்து Cafe H அண்ணா நகர் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற இந்த இடத்தை எவ்வளவு ரேட் பண்ணீங்க? 1 is okay, 10 is excellent. Maybe 6. 6. ஏன் அந்த 4 மார்க் என்ன ஆச்சு? இன்னும் நிறைய டிஷ் ட்ரை பண்ணுமா? ஆமா, நான் ட்ரை பண்ணல. ஓகே. That's a very honest feedback. Yes. Anyways ma'am, thank you so much for your time and congrats to you and all the very best. Thank you. Thanks.